பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று பவுல் சொல்கிறார். நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று ஏன் நமக்கு சொல்கிறார் என்றால், நாம் அநேகருக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறோம், நன்மை செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் மக்களோ நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களாக பெருகி இருக்கிறார்கள். மேலும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்தாலும், கடினமான சூழ்நிலையில் வாழ்பவர்களுக்கு நாம் நன்மை செய்தாலும் நமக்கு பயனில்லையே. நாம் செய்த நன்மையை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே. செய்த நன்றி மறந்து விடுகிறார்களே. நமக்கு எதிராகவே பொய் சொல்கிறார்கள், எதிராக செயல்படுகிறார்கள் என்று நமது இருதயம் கடினப்பட்டு போய் விடுகிறது. ஆனால் நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்று பரிசுத்த வேதாகமத்திலும், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய் என்று தாவீதும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று யாக்கோபும் சொல்வதை கேட்டு நாம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மையே செய்வோம். மனிதர்களிடமிருந்து, அதாவது நம்மிடம் உதவியோ நன்மையோ பெற்றவர்களிடமிருந்து நாம் எதையும் எதிர்பாராத இருதயம் நமக்கு வேண்டும். மேலும் நாம் பிறருக்கு செய்யும் நன்மையும் உதவியும் கர்த்தர் நமக்கு அருளிய ஈவு, கிருபை, ஆசீர்வாதம். சிறு சிறு உதவியாக இருந்தாலும் கூட அதை பிறருக்கு செய்யக்கூடிய தகுதியையும் திறமையையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கர்த்தர் தான் கொடுத்தார். எனவே நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கு, நன்மைகளுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எதிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நன்மையே செய்து இன்னும் அநேகருக்கு உதவி செய்யும்படி, நன்மை செய்யும்படி ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்மை செய்கிறவர்கள் எங்களை மறந்தாலும், எதிர்த்தாலும், எங்களுக்கு துரோகம் செய்தாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி, உயர்வின்படி, நன்மையின்படி எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்து வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.